हरि ओम शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्मन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 16 केकरदा श्लोका नंबर 16 पेज नंबर 7। तद्युष्मदोरस्मदि सम्प्रतिष्ठा तस्मिन् विनष्टे स्मधिमूलबोधात् तद्युष्मदस्मन्मतिवर्जितैका मतिवर्जितैका स्थितिर्ज्वलन्ती सहजात्मनः स्यात्। அது வந்து சித்தின்னு இருக்குல்ல, ஸ்திதி அப்படின்னு மாற்றணும். ஸ்திதி ஸ்திதி ஸ்டேட் ஸ்திதி இஸ் தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தத் யுஷ்மதோஹோ அஸ்மதி சம்பிரதிஷ்டா பவதி. தத் அப்படிங்கிறது வந்து எதை ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். தேர்ட் பர்சனை ரெஃபர் பண்ணுறது. யுஷ்மத் அப்படின்னா செகண்ட் பர்சன். சான்ஸ்கிரிட்டில் வந்து யுஷ்மத் அப்படின்னு சொன்னால் செகண்ட் பர்சன் மத்தியம புருஷா அப்படின்னு அர்த்தம். தச்ச யுஷ்மதீச்ச தயோஹோ. ஸோ அந்த ரெண்டும் தத் யுஷ்மதோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்புறம் நீ, அந்த ரெண்டும் ஹி யூ. இது ரெண்டும் இப்போ எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா, இந்த தத்தையும் யுஷ்மத்தையும் இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதை இப்போ நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வித்தின் கோட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நானை வந்து இப்போ கோட்ஸ்குள்ளெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதே வந்து அந்த நானுங்கிற வார்த்தை வந்து கோட்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த யூசேஜ் எப்படி இருக்கும்? தட் ஐ, அன்னைக்கு இருந்த நான் சந்தோஷமாக இருந்தேன். ஸோ கோட்ஸ்குள்ளே வரும் பொழுது வித்தியாசமாக அதை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து டைரக்டாக பேசும்பொழுது ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிடுவேன். அதே அந்த ஐயை வந்து கோட்ஸ்குள்ளே ரெஃபர் பண்ணணுன்னா அந்த ஐ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ தான் அது வந்து கோட்ஸ்குள்ளே வரும். அதே மாதிரி யூ அப்படின்னு சொல்லணும்னா அதையும் கோட்ஸ்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம்,
வெறும்ன நீ அப்படின்னும் வந்து அதை நம்ம பேசலாம் இல்லையா. இப்போ வந்து நீ தான் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீ தான் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு டைரெக்டாக நீ அப்படின்னு வந்து நாம் பிரயோகம் பண்ணுறோம். என்னுடைய சந்தோஷத்துக்கு அந்த நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த நீ வந்து இப்போது கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு புரியணும். டைரெக்டாக இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனை நம்ம சொல்லலை, ரெஃபர் பண்ணுறோம். ஸோ கோட்ஸ்குள்ளே இப்போ அதை போட்டுக்கணும். இப்போ கொட்டேஷனுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த யூ இப்போ வந்து கோட்ஸ்குள்ளே போட்டுட்டேன்னா யூ வந்து இப்போது செகண்ட் பர்சனாக அர்த்தமாகாது. சாதாரணமாக யூ அப்படின்னு சொன்னேன்னா செகண்ட் பர்சன் கரெக்டாக நீ அப்படின்னு பேசுவேன். இப்போ கோட்ஸ்குள்ளே போட்டுட்டேன்னா இட் இஸ் நாட் ரெஃபரிங் டு தி செகண்ட் பர்சன். ஆனால் அது மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல வந்து ரமணர் என்ன பண்ணுறார், யுஷ்மத் அப்படின்னாலே நீ அப்படின்னு தான் அர்த்தம். செகண்ட் பர்சனை குறிக்கிற ஒரு சொல் சான்ஸ்கிரிட்டில். அதை வந்து இப்போ என்ன பண்ணுறார் ரமணர், கோட்ஸ்குள்ளே பிரயோகம் பண்ணுறார். ஸோ இந்த யூசேஜ் வந்து ரொம்ப ரேர் யூசேஜ். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேயே வந்து ஸ்லோகங்களில் இந்த மாதிரி யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ தத் யுஷ்மதோஹோ, ஹீயும் வந்து வித்தின் கோட்ஸு, யூவும் வந்து வித்தின் கோட்ஸ். அந்த அவன் அந்த நீ அது ரெண்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த நானை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறது. புரியுறதா? அந்த நானும் இப்போ வித்தின் கோட்ஸ். அந்த அவனும் அந்த நீயும் அந்த நானை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் லைனுடைய அர்த்தம். தத் யுஷ்மதோஹோ அஸ்மதீஹி சம்பிரதிஷ்டா பவதி. அப்போ அந்த ஐ இல்லாமல், அந்த அகங்காரா ஐ இல்லாமல், ஃபைனைட் ஐ இல்லாமல் செகண்ட் பர்சனும் கிடையாது, தேர்டு பர்சனும் கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடுறது, நம்ம வந்து லிமிட் பண்ணிடுறோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு பர்சன்னா டெஃபினட்டாக செகண்டும் தேர்டும் வந்து இருக்குது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். லிமிட்டட் ஐ. இப்போ இந்த அகங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்து எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அகம்பத வாச்சியார்த்தகா இது. அப்போ அந்த ஐ வந்து செகண்ட் பர்சன் தேர்டு பர்சன், அந்த ரெண்டும் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்து அந்த ஃபஸ்ட்டு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ அகங்காரா தான் வந்து ரூட்டுங்கிறார் இந்த இடத்துல. செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சனும் வந்து மரம் மாதிரி, ட்ரீ, அதோட வேறு வந்து அகங்காரா. இப்போ வேதாந்தம் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்னா, நான் அகங்காராவாக இருக்கிற வரைக்கும் செகண்ட் பர்சன் மூலமாகவும் தேர்டு பர்சன் மூலமாகவும் எனக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நான் அகங்காரா ஐயா இருக்கிற வரைக்கும் செகண்ட் பர்சனும் தேர்டு பர்சனும் என்னை வந்து துன்பப்படுத்திகிட்டே இருப்பா, ஆர் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பா. அதனால தானே ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்படி அதை வந்து வெளிப்படுத்துவோம், யாரை அக்யூஸ் பண்ணுவோம், நீ தான் என்னோட பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை வந்து கை காமிப்போம். இல்லைன்னா அவதான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அந்த இடத்துல இல்லாத ஒரு தேர்டு பர்சனை வந்து நாம் கை காமிப்போம் இல்லையா. ஒரு நாளைக்கும் அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அப்போ செகண்ட் பர்சன் தேர்டு பர்சன் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு பர்சனை நாம் வந்து அட்டாக் பண்ணி ஆகணும். இப்போ செகண்ட் பர்சனையோ தேர்ட் பர்சனையோ ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் அகங்காராவை அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ட்ரீ வந்து கீழே விழுந்துடும். நான் இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இந்த மூணு பேருமே ஆக்சுவலாக எதில் இன்க்ளூடடு அப்படின்னா அகம்ல இன்க்ளூடட். அகம்னா இந்த இடத்துல என்னது, லக்ஷியார்த்தகா, அந்த அகம். இப்போ அகம் பிரம்மாஸ்மி
அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த அகம் வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரா? அந்த அகம் என்னது? உத்தம புருஷவாத அகம். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஏன் கிடையாது அது? ஏன்னா அதில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாருமே வந்து அந்த ஐயில் வந்து இன்க்ளூடட் இல்லையா? இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன அர்த்தம்? பிரம்மன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட், பிருகத் இல்லையா? தி பிக், இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எத்தனை இன்ஃபினிட் இருக்க முடியும்? ஒரே ஒரு இன்ஃபினிட் தான் இருக்க முடியும். அப்போ இன்ஃபினிட்ல எல்லாமே ஆப்வியஸாக இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஐ இருக்கு இல்லையா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற அந்த அகமில், அந்த அகம்ங்கிறது வந்து ஃபஸ்ட் பர்சனோ செகண்ட் பர்சனோ தேர்ட் பர்சனோ கிடையாது. ஆனால் என்னது? தி பர்சன். அதனால தான் அதுக்கு என்ன பேர்? புருஷா அப்படின்னு அதுக்கு பேரு. ஸோ தஸ்மின் அஸ்மதி வினஷ்டே. அஸ்மதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த நான், கோட்ஸ்குள்ளே இருக்கிற நான், அந்த ஐ வினஷ்டே, டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா, அந்த ஐ அழிஞ்சா, அழியறதுனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஃபிசிக்கலாக அகங்காரத்தை அழிக்கிறது இல்லை. அழிக்கிறதுனா இந்த இடத்துல என்னது? அதை மித்தியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். மித்தியாத்வ நிச்சயா இஸ் ஈக்குவல் டு அகங்கார நாசகா. இப்போ வந்து ஞானிக்கு அகங்காரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஞானி வந்து அகங்காரத்தை ஃபிசிக்கலாலாம் டிஸ்ட்ராய் பண்ணுறது கிடையாது, ஆர் ஃபிசிக்கலாக டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இப்போ அகங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஞானியால் வந்து வேர்ல்டில் டிரான்சாக்டே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ஞானி வந்து தான் என்ன கற்றுன்ருக்காரோ அதை இப்போ அடுத்த வாழ்க்கை எப்படி சொல்லிக் கொடுப்பார்? அகங்காரம் இல்லாமல் இல்லையா? இப்போ டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அகங்காரம் ஐ இருக்கணுமா வேண்டாமா? அது இருந்தால் தான் டீச்சிங்கே வந்து பாசிபிள் இல்லையா? அந்த சரி, ஆத்மா தான் டீச் பண்ணிட்டு போட்டோமே, ஆத்மாவில் டீச் பண்ண முடியுமா? பேர் தான் அதுக்கு பெத்த பேர், பிரம்மன் அப்படின்னு. அதால் ஒன்றுமே பண்ண முடியாது பாவம். எந்த ஆக்ஷனுமே வந்து பிரம்மனால் பண்ண முடியாது. இப்போ ஞானிக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம், அதனால தான் ஞானின்னு சொல்கிறோம், ஞானம் வந்ததுக்கப்புறமும் அகங்காரம் கண்டினியூ ஆகும். இதை பற்றி ரமண மகரிஷியை டீட்டெயில்டாக பின்னாடி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது எப்படி நடக்கிறது அப்படின்னு. ஸோ ஞானி வந்து அந்த அகங்காராவை மித்யா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவார். ஆர் வேறு என்ன சொல்லலாம், அதை வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருவார். இப்போ இந்த மித்யாத்வ நிச்சயத்தை தான் நாம் வந்து அகங்கார நாசகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபால்சிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ட்ரக்ஷன். எப்படி வந்து அகங்காராவை வந்து மித்யான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? எப்படி அகங்காராவை ஃபால்சிஃபை பண்ணுறது? ரோப்பு ஸ்னேக்கை, அந்த ரோப் ஸ்னேக் எக்ஸாம்பிளில் எப்படி வந்து ஸ்னேக்கை வந்து ஃபால்சிஃபை பண்ணுறோம்? அந்த ஸ்னேக்கோட அதிஷ்டானத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்னேக் இப்போ மித்யாவாக ஆயிடுறது, ஃபால்சிஃபை ஆயிடுறது இல்லையா? இப்போ பொய்யான பாம்பை சப்போர்ட் பண்ணுற உண்மையான ரோப்பை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாம்பு வந்து இப்போது அன்ரியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது இல்லையா? ஏன்னா கயிறு தான் வந்து அதிஷ்டானம். இப்போ சத்தியம்தான் மித்யாவோட அதிஷ்டானம், அதனால் சத்தியம்தான் மித்யாவோட மூலம். ஸோ மூலம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அர்த்தம் வந்து அதிஷ்டானம். ஸோ அதிஷ்டான ஞானேன மூல ஞானேன என்ன அர்த்தம்? அதிஷ்டானத்தோடைய ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி வந்து ரஜ்ஜு ஞானேன என்ன ஆகிடுறது? பாம்பு வந்து ஃபால்சிஃபைடு இல்லையா? மாண்டூக்கிய காரிக்கா லாங்குவேஜில் சொல்லணும்னா வேக்கர் ஞானேன எது ஃபால்சிஃபைடு? ட்ரீம் வந்து ஃபால்சிஃபைடு. ஏன்னா வேக்கர் ஞானேனா என்ன அர்த்தம்? முச்சுண்ட உடனே கனவு வந்து அன்ரியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது இல்லையா? அது மாதிரி நமக்கு என்ன இங்கே தெரியணும் அப்படின்னா அகங்காரத்துடைய மூலம் நமக்கு
தெரியணும். அகங்காரத்துடைய அதிஷ்டானம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அகங்காரஸ்ய மூலம் அது என்ன, அதை தான் வந்து ரமண மகரிஷி வந்து ரிப்பீட்டடாக இங்கே சொல்கிறார். அகங்காராவுடைய சோர்ஸை நீ வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்கிற. இப்போ அகங்காராவை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதோடைய சோர்ஸை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாகுது இல்லையா? அப்போ அகங்காராவோட சோர்ஸ் என்னது? சத்திய அதிஷ்டானம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மூல போதாத், போதகான்னு சொன்னால் நாலேஜ், அறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ மூல அப்படின்னா இந்த இடத்துல அதிஷ்டானம்னு பார்த்தோம். ஸோ அதிஷ்டானத்தோட நாலேஜ்னால, ஸோ அகெயின் இங்கே வந்து அவர் எப்படி இந்த நாலேஜை அடையணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அப்போ நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? எப்படி அடையணும் இந்த நாலேஜை? ஸ்ரவண மனன நிதித்தியாசன துவாரா, அது மூலமாக மட்டுமே இந்த ஞானத்தை அடைய முடியும். அதனால தான் கல்ட் பீப்புளுக்கு என்ன இந்த விஷயம் தெரியாததுனால அவன் என்ன பண்ணிடுறான், கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு நான் யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் வந்து படுற கஷ்டம் இங்கே. ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசன துவாரா மூல போதாத், அப்படி வந்து நம்மளுக்கு அந்த அறிவானது கிடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன தெரிஞ்சிடும்? அகங்காரம் மித்யா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுறது இல்லையா? அந்த அகங்காராவை ஞானி இப்போ என்ன பண்ணுவான்? யூஸ் பண்ணுவான். தன்னுடைய லைஃபுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த அகங்காராவை வந்து யூஸ் பண்ணுவா. இது வியாவகாரிக சத்தியம் தான். இது பாரமார்த்திக சத்தியம் கிடையாது அப்படின்னு ஞானிக்கு நன்னா தெரியும். ஸோ தத் யுஷ்மதஸ்மன் மதி வர்ஜித ஏகா ஸ்திதிஹி. ஸ்திதிஹி அப்படின்னு சொன்னால் ஸ்டேட், நிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ரமண மகரிஷி இங்கே சொல்கிறார். ஏகா அப்படின்னு சொல்கிறார். ஏகானா என்ன அர்த்தம்? ஒன். அகண்டஹா அப்படின்னு சொல்கிறார். பிளவுகள் அற்றது, எந்த டிவிஷன்ஸும் இதில் இல்லை. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் டிவிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கிடையாது, இந்த ஐக்கு கிடையாது. ஸோ பிரதம மத்தியம உத்தம புருஷாக ரஹிதா. ஸோ இருக்கிறது என்னது? பிரதம புருஷா இல்லை, மத்தியம புருஷா இல்லை, உத்தம புருஷா இல்லை. இப்போ இருக்கிறது என்னது? ஏக புருஷா, ஏகாஹா. ஸோ அந்த ஏகாவை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ தத் யுஷ்மத் அஸ்மத் மதி. மதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நோஷன் அப்படின்னு அர்த்தம். மதினா நோஷன். இப்போ தத் மதி, யுஷ்மத் மதி, அஸ்மத் மதி அப்படின்னு மூணுத்துக்கும் அதை நோஷன் 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 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தத் நோஷன் இருக்கே, அதாவது அவர் தேர்ட் பர்சன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நோஷன் இருக்கே, அது என்ன ஆகிடுறது? இப்போ நீங்கிடுறது. அதே மாதிரி செகண்ட் பர்சன் யுஷ்மத் மதிஹி, செகண்ட் பர்சன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோமே, அந்த ஃபால்ஸ் நோஷன் போயிடுறது. அஸ்மத் மதி, ஃபஸ்ட் பர்சன் ஒரு ஃபால்ஸ் நோஷன் இருக்கே, அதுவும் போயிடுறது. வர்ஜிதா இல்லை, ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டிவிஷன்ஸ் எதுவும் இந்த ஐக்கு இல்லை. அகம் பிரம்மாஸ்மியில் இருக்கிற அகம்க்கு இந்த டிவிஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நோஷன் எல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. இந்த நோஷன் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் போயிடும். ஆனால் இந்த டிவிஷன்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ஞானி உயிரோடு இருக்கிற வரைக்கும் டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். இதை வந்து அகெயின் ரமண மகரிஷி பின்னாடி வர ஸ்லோகங்களில் அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து அபேதகால இந்த ஞானம் வந்து எந்த டிவிஷன்ஸும் இல்லை, அகண்டஹா அப்படிலாம் சொல்கிறோம், ஏகாஹா அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ எந்த விதமான டிவிஷன்ஸும் தெரியாது. இப்போ வந்து க்ரீன் கலர் எனக்கு தெரியாது, எல்லோ கலர் எனக்கு தெரியாது, ஆரஞ்சு கலர் எனக்கு தெரியாது, கீழே உட்காந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வித்தியாசம் தெரியாது, மேலே உட்காந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வித்தியாசம் தெரியும். எல்லாமே எனக்கு ஒன்றா தான் தெரியறது, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
எனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு எந்த விதமான டிவிஷன்ஸுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே எல்லாமே ஒன்றா தான் தெரியறது அப்படின்னா ஞானம் வந்துடுதுன்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? அது கேட்ராக்டு ஃபுல்லாக செட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நேராக டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டிவிஷன்ஸை எது பர்சீவ் பண்ணுறது? சென்ஸ் ஆர்கன்ஸ் உடைய வேலையை வந்து டிவிஷன்ஸை பர்சீவ் பண்ணுறது, அந்த வேலையை அது ப்ராப்பராக பண்ணும். ஆனால் புத்தியில் இந்த டிவிஷன்ஸ் பற்றின கன்க்ளூஷன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்படி இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ், மித்யா அப்படிங்கிற கன்க்ளூஷன் புத்தியில் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து சன்ரைஸ், சன்செட் இதெல்லாம் படிக்கிறோமா இல்லையா? ஸ்கூலில் படித்தோமா இல்லையா? ஸ்கூல்லையே சன்ரைஸ் சன்செட்டும் படித்தோம். அப்புறம் சன்ரைஸே ஆகிறதில்ல, சன்செட்டே ஆகிறதில்ல, அப்படியும் நாம் வந்து படிக்கிறோம். இப்போ இந்த பூமி வந்து சூரியனை சுற்றுறதுனால சன்னு ரைஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது, சன்னு செட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த கன்னியாகுமரியில் போய் அதுக்காக வந்து சன்ரைஸை பார்ப்போமா மாட்டோமா? அந்த ஹொரைசனுக்கு மேலே சன்னு வந்து ரைஸ் ஆகிறத பார்க்கும்பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக இருக்கும். ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது என்ன அறிவோடு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? நாம் இப்போ இருக்கிற இந்த பூமி வந்து சுத்தின்னு இருக்கு, அதனால சன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தெரியறது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பார்ப்போம் இல்லையா? இப்போ இந்த ஞானிக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இது எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் புத்தியில் என்ன கன்க்ளூஷன் இருக்கும்? அதெல்லாம் உண்மையில் இல்லவே இல்லை. அப்போ சத்தியத்துவ புத்தி அதில் இருக்காது. ஸோ ஸ்திதிஹி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் நாலேஜ். ஆத்மனஹா சஹஜா, அந்த நேச்சர் வந்து ஞானிக்கு நேச்சுரலாக இருக்கும். சஹஜம்னா நேச்சுரல். ஏன்னா அறிவு வந்து ஒன்ஸ் வந்துடுதுன்னு சொன்னால் அந்த அறிவு போகவே போகாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நாலேஜை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. இப்போ சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால சன் ஆக்சுவலாக ரைஸ் ஆகிறதே இல்லை அப்படிங்கிற அறிவை நீக்கவே முடியாது. இப்போ வந்து இப்போ இருக்கிற பூமியை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? ஃப்ளாட்டாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக பூமி எப்படி இருக்கு? ரவுண்டாக இருக்குது இல்லையா? அப்போ பூமியை வந்து ஃப்ளாட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அது வந்து பூமி ரவுண்டுங்கிற அறிவை டிஸ்பிளேஸ் பண்ணுறதா அப்படின்னா அறிவு நீங்கவே நீங்காது. ஸ்டேஷனரி எர்த்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? எர்த் எப்படி இருக்கு? சுத்தாத மாதிரி அப்படியே இருக்கு. ஆனால் உண்மை என்ன? ஃப்ளோ வேகமாக எர்த் வந்து சுத்தின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த அறிவை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீக்கவே நீக்காது. அதனால் ஒரு ஞானி வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணினாலும் he will never lose sight of the wisdom. அப்போ இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து எதை சேர்ந்தது? அனாத்மாவை சேர்ந்தது. ஆத்மாவாகிய நான் எந்த விதமான டிவிஷன்ஸும் இல்லாதவன். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் நாலேஜுக்கு பேர் சஹஜ நிஷ்டா. அந்த ஞான நிலைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் சஹஜ நிஷ்டா. சில பேர் வந்து அது சஹஜ சமாதி அப்படின்னு சொல்லுவா. சமாதிங்கிற வேர்டை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இல்லை. ஏன்னா சமாதின்னு சொன்னால் நம்ம என்னமோலாம் நினச்சிப்போம் இல்லையா? ஏதோ கண்ணை மூடிண்டு அப்படியே பல நாள் எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டுருப்பா அப்படின்னு யோசிப்போம். இல்லைனா வந்து எதையோ ஒன்றுத்த வெறிச்சு பார்த்துட்டுருப்பா, அது பேர் சமாதி அப்படிலாம் நம்ம நினச்சிப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சமாதிங்கிற வேர்டை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு நார்மல் பர்சன் எப்படி ஆக்டிவாக எல்லா வேலையும் பண்ணுவாளோ அதே மாதிரி தான் ஒரு ஞானியும் ஆக்டிவாக எல்லா வேலையும் வந்து பண்ணுவார். ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னால்
எந்த அப்நார்மாலிட்டியும் ஆக்சுவலாக தேவையே கிடையாது. நமக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கும், ஞானி அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கிறவாளை விட அப்நார்மலாக அந்த பர்சன் வந்து இருக்கணும், ஆக்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் அப்படின்னு நாம் வந்து நினைப்போம் இல்லையா. அதாவது காரணமே இல்லாமல் சிரிப்பா, சும்மா எங்கேயோ பார்த்துட்டுருப்பா, கையால் நடப்பா, என்னெல்லாமோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு நார்மல் பர்சனாக இருந்துட்டு பெரிய ஞானியாக இருக்கலாம். இந்த காரணமே இல்லாமல் சிரிக்கிறதுலாம் ஞானத்தோட அடையாளம் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஞானம்னு சொல்லிட்டாலே அறிவு. ஸோ அறிவோடு, ஆனால் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், அறிவோட நார்மலாக இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாழால் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. நீ ஒரு ஞானி அப்படின்னு நம்மளை யாரும் போற்றி பாராட்டலாம் மாட்டான். இப்போ சன்னியாசின்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அந்த அவள் போட்டுட்டு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்காவது ஒரு மரியாதைலாம் கொடுப்பா, நமஸ்காரம்லாம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாள். கிரகஸ்த ஞானிக்கு பாவம் அது கூட வந்து கிடைக்காது. அஃப்கோர்ஸ் அந்த ஞானி வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறது தானே இல்லையா. எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த பர்சன் நினச்சிட்டா டெஃபினட்டாக அந்த பர்சன் ஞானியாக இருக்க முடியாது. ஏன் இப்போ சகஜாத்மன சிதிஹி ஜுவலந்தி. ஸோ அந்த ஸ்டேட் எப்படிப்பட்ட ஸ்டேட்டா, ஜுவலந்தி, பிரைட் ஸ்டேட், பிரில்லியன்ட் ஸ்டேட், ஜொலிக்கிற ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். உடனே ஞானிக்கு வந்து அப்படியே அவருடைய முகத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒளிவட்டம், ஹேலோ அதெல்லாம் தெரியுமானா அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஹீ இஸ் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் டீச்சர் என்ன டார்க் கிளாஸ் போட்டுன்னு வரணுமா கிளாஸுக்கு? என்ன அர்த்தம்? அது அறிவு பிரகாசிக்கிறது, அப்படி அறிவு கொழுந்து அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம். ஜுவலந்தி அப்படின்னா பிரகாசிக்கிற விஷயமா அது இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 17. பூதம் பவிஷ்யஸ்ச பவத்ஸ்வகாலே, பூதம் பவிஷ்யஸ்ச தத்வர்த்தமானஸ்ய விஹாய தத்வம், ஹாஸ்யான கிம் ஸ்யாத் गतर्भाविचर्चा विनैकसंख्यां गणनेव लोके. ஸோ போன ஸ்லோகம் வரைக்கும் ரமண மகரிஷி வந்து எதை பற்றின டிவிஷன்ஸ் பற்றி பேசினார் அப்படின்னு சொன்னால் தேச பேதத்தை பற்றி பேசினார். ஸ்பேஷியல் டிவிஷன். தேசம்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸ். தேசஹா ஸ்பேஸ். ஸ்பேஷியல் டிவிஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு சொன்னார். அதாவது இங்கே, அங்கே, வேற எங்கேயோ. இங்கேனா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தோம், அங்கேனா செகண்ட் பர்சன், வேற எங்கேயோனா தேர்ட் பர்சன், இப்படின்னு ஸ்பேஷியல் டிவிஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா ரமண மகரிஷி அங்கே ஸ்பேஸ் வைஸ் டிவிஷன்ஸ்னால் இங்கே டைம் வைஸ் டிவிஷன் பற்றி டீல் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ வந்து ஸ்பேஸை வந்து நம்ம இங்கே, அங்கே, வேற எங்கேயோ அப்படின்னு பிரித்தோன்னா டைம் அந்த மாதிரி எப்படி பிரிக்க முடியும்? பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா. ஆக்சுவலி பார்த்தேன்னா இருக்கிறது வந்து இந்த ரெண்டு டிவிஷன் தான். ஸ்பேஸ் வைஸ் டிவிஷன், டைம் வைஸ் டிவிஷன், இது ரெண்டு தான் ஆக்சுவலாக இருக்குது. இப்போ வந்து ஸ்பேஸ் வைஸ் டிவிஷனை ஃபிகரேட்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவான்னா ஹரிசாண்டலாக ஸ்பேஸ் வைஸ் டிவிஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாள். டைம் வைஸ் டிவிஷனை வெர்டிக்கலாக பண்ணுவாள். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலில் மேக்ஸ் கிளாஸில் கிராஃப்லாம் போட்டிருப்போம்ல. அப்போ இது என்னது? ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவான். வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ். ஏன் வந்து டைமை வந்து வெர்டிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறா? டைம் வந்து ஃப்ளோ ஆகிண்டே இருக்குது இல்லையா. அப்போ வந்து பாஸ்ட் என்ன ஆகிடும்? கீழே போயிடும். ப்ரெசண்ட் வந்து ஜஸ்ட் எனக்கு முன்னாடி இருக்கும். ஃப்யூச்சர்
என்னை நோக்கி வந்துட்டே இருக்கும். அதனால் அது வந்து வெர்டிக்கலாக வந்து டைம் வைஸ் டிவிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஸோ இதுக்கு முன்னாடி வெர்சஸில் ஸ்பேஷியல் டிவிஷன் இருந்தது, இங்கே வந்து டைம் வைஸ் டிவிஷன். ஸோ முன்னாடி ஸ்லோகத்துலலாம் இந்த ஸ்பேஷியல் டிவிஷன்ஸை என்னன்னு கன்க்ளூட் பண்ணார் ரமண மகரிஷி, அது எல்லாமே மித்யா அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார் இல்லையா. இங்கே டைம் வைஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே மித்யா அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து டைம் வைஸ் டிவிஷனும் மித்யா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும், நாம் அதை இப்போ நாம் அனலைஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. இந்த டிவிஷன்ஸுமே வந்து எதனால் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தா இந்த டைம் வைஸ் டிவிஷன் கூட அகங்காரத்தினால தான் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறார். எப்படி தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் தி ப்ரூஃப் டைம் வைஸ் டிவிஷன் வந்து அகங்காரத்தினால தான் ஏற்படுறதுன்னு? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, சுஷுப்தி அவஸ்தால என்ன ஆகிறது? சுஷுப்தி அவஸ்தால அகங்காரா இருக்கா? அகங்காரா சுஷுப்தி அவஸ்தால இல்லை. அகங்காரா இல்லாத போது பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சரும் வந்து இல்லை. இப்போ அகங்காரா இல்லாமல் நம்மளால் டைமை பற்றி பேசவே முடியாது. அதனால டைம் வைஸ் டிவிஷன்ஸும் வந்து அகங்காரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனால் அகங்காரா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேர்ஃபோர் ஆத்மா மட்டும்தான் தேச கால அதிஷ்டானம். ஸோ கால அதிஷ்டானம் அகமஸ்மி, தேச அதிஷ்டானம் அகமஸ்மி. அந்த காலாவும் தேசாவும் வந்து டைரக்டாக என் மேலே ரெஸ்ட் ஆகலை. அது டைரக்டாக எது மேலே ரெஸ்ட் ஆகிறது? அகங்காரத்து மேலே ரெஸ்ட் ஆகிறது. ஆனால் அகங்காரம் என் மேலே ரெஸ்ட் ஆகிறது. தேர்ஃபோர் தேச கால என் மேலே இன்டைரக்டாக ரெஸ்ட் ஆகிறது. இப்போ இங்கே வந்து ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், டைமை மூணாக பிரிக்கிறோம் இல்லையா, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னு. ஸோ இது மூணுமே மித்யா அப்படின்னு சொல்கிறார். மூணுத்தையும் அனலைஸ் பண்ணினா நம்மளால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாஸ்ட்டும் மித்யா, ப்ரெசண்ட்டும் மித்யா, ஃப்யூச்சரும் மித்யா அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாஸ்ட்டை வந்து சப்போஸ் எடுத்துடணும்னு வச்சுக்கோங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. அவர் என்ன சொல்கிறார் இங்கே ரமண மகரிஷி, பாஸ்ட் அப்படிங்கிறது வெறும் உன்னுடைய இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். பாஸ்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை, அது வெறும் உன்னுடைய இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது கரண்ட்டாக இப்போ பாஸ்ட்னா என்ன அர்த்தம்? நேத்திக்கு நடந்ததுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேத்திக்கு நடந்த விஷயங்கள் இப்போ கரண்ட்டாக எனக்கு வெளியில் அவைலபிளாக இருக்கா? அது வந்து இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இல்லை. அதாவது பாஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் நவ். கரெக்டு தானே? இப்போ எது ஒன்று இப்போ இல்லையோ அது மித்யா இல்லையா? சரி, பாஸ்ட் வந்து இப்போ வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாஸ்ட்டில் இருந்ததுல, பாஸ்ட்டில் இருந்தது. நேத்திக்கு இருந்ததா இல்லையா? நேத்திக்கு இருந்தது. நான் ரமண மகரிஷிங்க என்ன சொல்கிறார், நேத்திக்கு இருந்தபோது நீ அதை நேத்தினே சொல்லலையே. கரெக்டு தானே? நேற்று நேத்தினா நான் இத்தின்னு நினச்சிட்டு நேற்று இருந்தபோது நேற்று அப்படின்னு நீனு சொல்லவே இல்லையே. என்னன்னு சொன்னாத? இன்று அப்படின்னு தானே நீ வந்து அதை கூப்பிட்ட. அப்போ நேற்று இல்லை, இன்றும் நேற்று இல்லை. அப்போ அந்த எஸ்டர்டே அப்படின்னு யூஸ் பண்ணிடுறேன். அப்போ எஸ்டர்டே பிள்ளை எப்போ தான் இருந்தது? உன்னுடைய இமேஜினேஷனில் தான்
எஸ்டர்டே இருக்குது. இப்போ நம்ம கோ த்ரூ பண்ணுறது எல்லாமே பின் என்னது அப்படின்னா ப்ரெசண்ட் மட்டும்தான் நாம் வந்து கோ த்ரூ பண்ணுறோம். இப்போ இந்த நேத்திக்கு இருக்குல்ல, அதை வந்து டுடேவாக தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நேத்திய இன்னைக்கு அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இன்னைக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? இன்னைக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் இல்லையா? அப்போ எஸ்டர்டே அப்படிங்கிறது வந்து வெறும் இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கும் அதே கதையை போட்டுக்கணும். நாளைக்கு அந்த கதையில் நாளை டுமாரோ அதுக்கும் வந்து அதே கதை தான். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, கரெக்டு தானே? டுடே அப்படின்னு சொன்னால் அது டுமாரோ கிடையாது. இன்னைக்கு வந்து நாளை இல்லை. நாளைக்கு நாளை வரும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதை நாளைன்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்துடுத்துன்னா அதை இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இல்லையா? அப்போ அந்த நாளை பின் எங்கே இருக்குது? டுமாரோ எங்கே இருக்குது? அது ஜஸ்ட் ஒரு ஐடியா, அவ்வளோதான். இப்போ நேத்தி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நம்மளுடைய மெமரிக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர். எஸ்டர்டே அப்படிங்கிறது நம்மளுடைய மெமரிக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர். அப்போ டுமாரோங்கிறது என்னது? நம்மளுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர். டே ட்ரீமிங் நல்லா இருக்குல்ல, அதுக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர். இப்போ வந்து என்னுடைய கடந்த காலம் என்னை ரொம்ப வாட்டுறது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. கடந்த காலத்தினால ஆக்சுவலாக நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ ஆக்சுவலாக எது தான் என்னை வாட்டுறது? கடந்த காலம் என்னை வாட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, the past is haunting me அப்படிலாம் சொல்கிறோம்ல. இப்போ என்னது பின்ன வாட்டுறது? என்னுடைய மெமரி, என் ஞாபகங்கள். சரி, ஞாபகம் பாஸ்டில் இருக்கா ப்ரெசண்டில் இருக்கா? கடந்த காலத்தை பற்றின மெமரி பாஸ்டா ப்ரெசண்டா? கடந்த காலத்தை பற்றின மெமரி இப்போ ப்ரெசண்டாக அவைலபிளாக இருக்குது. அதுதான் என்னை வாட்டுகிறது. அது மாதிரி ஃப்யூச்சர் என்ன பயமுறுத்தலை. ஃப்யூச்சரை பற்றின ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து பயத்தை உண்டு பண்ணுறது. அந்த ஃப்யூச்சரை பற்றின ப்ரொஜெக்ஷன் ப்ரெசண்ட்டாக இப்போ என்னுடைய தாட்டுக்கு வந்ததுன்னு சொன்னால் அதுதான் என்னை வந்து பயமுறுத்துறது. இப்போ ஃப்யூச்சர் பற்றின தாட்டு ஃப்யூச்சரில் ஏற்படாது. ஃப்யூச்சர் பற்றின தாட்டு ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். ஸோ மெமரிஸ், ப்ரொஜெக்ஷன் ரெண்டு தான் இருக்குது. அதுவும் ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ பாஸ்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஃப்யூச்சர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ இருக்கிறது என்னது? ப்ரெசண்ட்டு மட்டும்தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து பூஜ்ய சுவாமிஜியோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வேர்ட்ஸ். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அவர் ஹவர்ஸ் டுகெதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறார் இங்கே ரமண மகரிஷி? பூதம் பவிஷ்யஸ்ச. பூதம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பவிஷ்யத் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னு அர்த்தம். இந்த பாஸ்ட் ஃப்யூச்சர் இது ரெண்டும் பவத் ஸ்வகாலே, இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது எப்போ இருந்ததா? அதோட ஓன் டைமில் அது இருந்தது. ஸ்வகாலே அதோட ஓன் டைமில் அது இருந்தது. பாஸ்ட்டில் தான் இருந்தது. ஃப்யூச்சரில் இருக்கும். ஸ்வகாலே. இப்போ அது ரெண்டும் அப்படி அதோட ஓன் டைமில் இருந்தபோது அது
பாஸ்டாகவும் ஃப்யூச்சராகவும் எக்ஸிஸ்ட் ஆகலை. கரெக்டு தானே? பாஸ்ட்டில் இருக்கும்போது அதை பாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், ப்ரெசண்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஃப்யூச்சர் டைமில் வந்த உடனே அதை ப்ரெசண்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறார், அது பவத், அதை ப்ரெசண்ட்டாக தான் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது. பாஸ்ட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி ப்ரெசண்ட்டாக தான் அது எக்ஸிஸ்ட் ஆகிறது. அதோட ஓன் டைமில் பார்க்கும் பொழுது அது நிகழ்காலமாகத்தான் அது இருக்கும். அப்போ இருக்கிறது என்னது, பின்ன ப்ரெசண்ட் மட்டும்தான். ப்ரெசண்ட் இருக்கிறது ப்ரெசண்ட்டு மட்டும்தான். அப்போ ப்ரெசண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது. இப்போ முன்னாடி நடந்த விஷயம் என்னை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், முன்னாடி நடந்த இது என்னை கஷ்டப்படுத்தலை, முன்னாடி நடந்த விஷயத்தோடைய நினைவு ஞாபகம் என்னை வந்து கஷ்டப்படுத்துது. அந்த ஞாபகம் இப்போ சத்தரிசனம் கிளாஸு கேட்டுட்டு இருக்கும் பொழுது நடுவில் வந்துடுது அப்படின்னு சொன்னால் கிளாஸு அவுட்டு. எஸ்பெஷலி சத்தரிசனம் கிளாஸில் வந்து பாஸ்ட்டும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, ஃப்யூச்சர் பற்றின எந்த தாட்டும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கிளாஸ் வந்து அவுட்டு. அப்போ பவத் ஸ்வகாலே, இப்போ டைமை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இதை மூணையும் நாம் அனலைஸ் பண்ணணும். இப்போ பாஸ்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுடுது, ஃப்யூச்சரும் இல்லைன்னு தெரிஞ்சுடுது. இப்போ நாம் அனலைஸ் பண்ண வேண்டியது என்னது, ப்ரெசண்ட்டை மட்டும்தான். ப்ரெசண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணும் பொழுது அகெயின் நம்மளுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நிகழ்காலம் ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த நிகழ்வு அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உள்ளதான் நடக்கும் இல்லையா, கால வரையறைக்கு உட்பட்டது. அது என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெசிஃபிக் லெங்த் ஆஃப் டைம் வந்து அதுக்கு டெஃபினட்டாக இருக்கும். இப்போ டுடே அப்படின்னு சொன்னால் அதோட கால வரையறை எவ்வளோ, 24 hours. அதுதான் வந்து அதோடைய கால வரையறை. இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் கேலண்டரை நம்ம வந்து அந்த டைமை வந்து நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராத்திரி இன்னைக்கு காலங்காலத்தால் 12 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் 1 டே அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது, 24 மணி நேரமும் ப்ரெசண்ட்டு கிடையாது. கரெக்டு தானே? 24 ஹவர்ஸும் ப்ரெசண்ட்டானா நிகழ்காலமான்னு கேட்டால் 24 ஹவர்ஸும் நிகழ்காலம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற டைமில் பார்த்தோன்னா இன்னைக்கு காத்தால ஆரம்பித்து கிட்டத்தட்ட 13 மணி நேரம் வந்து என்ன ஆயிடுது, பாஸ்ட், இட்ஸ் கான், போச்சு, மித்யா, இல்லவே இல்லை அது. சரி, இப்போ ப்ரெசண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரெசண்ட் டைம் என்ன, கிளாஸ் டைம் என்ன, 7 to 8. அதுலேயும் இப்போ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸு முடிகிற டைமுக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்போ வந்து அந்த நடுராத்திரி 12 மணிலேருந்து இப்போ இந்த ராத்திரி 7 மணி வரைக்கும் பாஸ்ட்டு. அப்புறம் 8லேருந்து இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் இல்லையா, அதுவும் இல்லை. ஃப்யூச்சரும் மித்யா, அதுவும் இல்லை. அப்போ ப்ரெசண்ட் அவர் இருக்குல்ல 7 to 8, அது என்னது, இப்போ 1 மணி நேரத்தை எடுத்து நாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் நிமிஷம் தான் ப்ரெசண்ட் இல்லையா. இப்போ அந்த 1 ஹவரில் 59 minutes ஆல்ரெடி பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. அப்போ அதுவும் மித்யா. சரி, இந்த 1 நிமிஷம் இருக்குல்ல அதை எடுத்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நிமிஷத்தையும் வந்து ப்ரெசண்ட் செகண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணோன்னா என்ன சொல்கிறா, மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நானோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நானோ செகண்ட் 1 billionth ஆஃப் அ செகண்ட் அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி ரொம்ப ரொம்ப மீகர் ஸ்மால் வேல்யூ.
ஸோ டைமை எடுத்து அனலைஸ் பண்ணினோன்னா சிம்பிளாக புரியணுன்னா வெங்காயம் மாதிரி குடிச்சா ஒன்றுமே இருக்காது. அப்போ ப்ரெசண்ட் எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஸோ ஃப்ளீட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள ப்ரெசண்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோதே வந்து அந்த டைம் இஸ் கான், ப்ரெசண்ட் பாஸ்ட் ஆகிடுது. ஸோ அவ்வளோ வந்து ஃப்ளீட்டிங். இப்போது மேக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஜியாமெட்ரிலாம் படிப்போம்ல, அதில் வந்து பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு லைன் வரையணுன்னா 2 பாயிண்ட் வச்சுப்போம், ஏ பி அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஸ்கேல்லாம் வச்சு கோணலாம் ஒரு லைன் வரைவோம்ல. இந்த பாயிண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணும்பொழுது எப்படி சொல்கிறோம் அந்த பாயிண்ட்டை அப்படின்னு பார்த்தோன்னா, பாயிண்டோட டெஃபினிஷன் லைன் வித்தவுட் அ டைமென்ஷன் இஸ் கால்ட் பாயிண்ட். லைனை வித்தவுட் டைமென்ஷனை தான் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், லைன் அப்படின்னு சொன்னால் நிறைய பாயிண்ட்ஸ் சேர்ந்தது ஒரு லைன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு டைமென்ஷனே இல்லாத ஒரு பாயிண்ட்டை எப்படி வந்து டைமென்ஷனுடன் கூடிய ஒரு லைனை நம்மளால் வந்து அதால் கொடுக்க முடியும்? எல்லா பாயிண்ட்ஸும் சேர்ந்தானா டைமென்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னி வரைக்கும் பாயிண்ட்டே வந்து மிஸ்ட்ரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் டைமும் வந்து ஒரு மிஸ்ட்ரி. ப்ரெசண்ட் அப்படிங்கிறது வந்து மிஸ்ட்ரி. சரி, அப்படியே வந்து போகக்கூடிய ஜஸ்ட் ஃப்ளீட்டிங் அப்படின்னு நாம் வந்து அந்த ப்ரெசண்ட்டை சொன்னாலும் அதோடைய உண்மை என்ன? வர்த்தமானஸ்ய தத்துவம் கிம். வர்த்தமான அப்படின்னு சொன்னால் ப்ரெசண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணினோன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம்? ப்ரெசண்ட்டும் ஒரு நோஷன் தான். அகங்காரா கிரியேட் பண்ணுற ஒரு நோஷன். டைம்லெஸ் கான்ஷியஸ்னஸை அகங்காரா இப்போ என்ன பண்ணிடுறது, ப்ரெசண்ட் அப்படின்னு லோக்கலைஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறது. இந்த டைம்குள்ள அப்படின்னு அதை லிமிட் பண்ணி நமக்கு காமிக்கிறது. இப்போ டைம்லெஸ் கான்ஷியஸ்னஸை ஃபைனைட் ப்ரெசண்ட் டைமாக அகங்காரா நம்மளுக்கு லோக்கலைஸ் பண்ணி காமிக்கிறது. அது ஏன் நடக்கிறது? தேக அபிமானத்தினால அது நடக்கிறது. தேக அபிமானம்னா பாடிலி ஐடென்டிஃபிகேஷன். நான் இந்த பாடி அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டா இது நடக்கிறது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பின்னாடி ஸ்லோகங்களில் பார்ப்போம். இப்போ தேக அபிமானம் வந்த உடனே என்ன ஆகிடுறது, ப்ரெசண்ட்டுங்கிற மூமெண்ட் வந்து இப்போது வந்துடுறது. தேக அபிமானம் போன உடனே ப்ரெசண்ட்டும் போயிடுறது. தூங்கி போயிட்டோம்னா ப்ரெசண்ட்டும் வந்து போயிடுறது இல்லையா? அதனால தானே ஒரு நாளைக்கு கூட நம்மளால் நான் இப்போ தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி சொன்னால் என்ன சொல்லுவா? நடிக்காத அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு ஆக்ஷன் வேர்டை நாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும், வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து டெஃபினட்டாக டைம் வந்து இருந்தாகணும். வேர்ப்னா வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து பயன்படுத்தணும்னா டைமோடு அசோசியேட் பண்ணி தானே நம்மளால் அதை பயன்படுத்த முடியும். எதர் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன் அப்படின்னா வந்து பேச முடியும் இல்லையா? இப்போ தேக அபிமானம் போன உடனே பாடியிலே ஐடென்டிஃபிகேஷன் போயிடுது அப்படின்னு சொன்னால் அகங்காரம் அந்த இடத்துல இல்லை. தேர்ஃபோர் டைம் நோஷனும் அங்கே இல்லை. அதனால தான் நான் தூங்குறேன் அப்படின்னு என்னால் அங்கே சொல்ல முடியலை. ப்ரெசண்ட் இல்லை. இப்போ தூங்கி எழுந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். அது மெமரி. நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் நான் தூங்கினேன்னு சொல்கிறதுக்கும் என்ன தேவைப்படுறது, எனக்கு தேக அபிமானம் வந்து அந்த இடத்துல தேவைப்படுறது. பாடிலி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்டு. ஸோ தேக அபிமானம் போன உடனே ப்ரெசண்ட் போயிடுறது. தேர்ஃபோர் பாஸ்ட்டும் இல்லை, ஃப்யூச்சரும் இல்லை, ப்ரெசண்ட்டும் இல்லை. அப்போ பாஸ்ட்டுக்கும்
ஃப்யூச்சருக்கும் எது அதிஷ்டானமாக இருக்குது? ப்ரெசண்ட் வந்து அதிஷ்டானமாக இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கு எது அதிஷ்டானமாக இருக்குது? அகங்காரா. அகங்காராக்கு எது அதிஷ்டானமாக இருக்குது? ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா தான் அகங்காராவா அப்பியர் ஆகி, அகங்காரா வந்து ப்ரெசண்ட்டாக அப்பியர் ஆகி, இந்த ப்ரெசண்ட்டே பாஸ்டாகவும் ஃப்யூச்சராகவும் அப்பியர் ஆகிறது. ஸோ ஆத்மா தேசத்ரயமாக அப்பியர் ஆகிறது, ஆத்மா காலத்ரயமாகவும் அப்பியர் ஆகிறது. ஸோ வர்த்தமானஸ்ய தத்துவம் விஹாய. தத்துவம் அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆத்மாவை நீ வந்து விட்டுட்டோ, டிசோன் பண்ணிட்டு நீ வந்து காலம் காலம் காலம்னு பேசின்னு இருக்க அப்படின்னு சொல்ற. ஆத்மாவை பற்றி பேசவே பேசாமல் நீ வெறும்ன வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு காலம் காலமாக பேசின்னு இருக்கியே, என்னைக்கு தான் நீ வந்து புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு கேட்குற. இப்போ நீ வந்து டைமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினே அப்படின்னு சொன்னால், ஆத்ம ஞானம் இல்லாமல் உன்னால் டைமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற. சயின்ஸுக்கு வந்து ரெண்டு ப்ராப்ளம் தான். சயின்ஸுக்கு வந்து எது மிஸ்ட்ரி அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம், அது ரெண்டு தான் மிஸ்ட்ரி. இந்த நம்மாத்து மாப்பிள்ளைன்னு சொல்லுவாள்ல, நம்மாத்து மாப்பிள்ளைக்கு ரெண்டு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னாலும் புரியாது, கணக்காகவும் தெரியாது. அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். எல்லாமே எதில் இருக்கு? ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் இருக்கு. சயின்ஸுக்கு எது மிஸ்ட்ரி? ஸ்பேஸும் மிஸ்ட்ரி, டைமும் மிஸ்ட்ரி. ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி தெரியலை அப்படின்னா பாக்கி எதை பற்றியுமே நம்மளால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸோட அதிஷ்டானத்தை பற்றி தெரிஞ்சுக்காம நம்மளால் டைம் அண்ட் ஸ்பேஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கத பாவி சர்ச்சா. ஸோ சர்ச்சான டிஸ்கஷன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அது பற்றின டிஸ்கஷன், டிபேட் ஆர் அனாலிசிஸ். கதனா பாஸ்ட்டு, பாவினா ஃப்யூச்சர். இந்த டிஸ்கஷன் வந்து எப்படி இருக்கா? ஹாஸ்யா அப்படிங்கிற. ஹாஸ்யம்னா என்ன அர்த்தம்? தமாஷா இருக்கு அப்படின்னு ரமண மகரிஷி ரொம்ப கேலியாக சொல்கிறார். அதாவது இறந்த காலம் சிறந்ததா, எதிர்காலம் சிறந்ததான்னு பட்டிமன்றம்லாம் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்களே, இதோட அதிஷ்டானத்தை பற்றி என்கொயரே பண்ணாமல் இந்த பட்டிமன்றம்லாம் எப்படி நீங்கள் வந்து நடத்தின்னு இருக்கே, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தத்துவம் விஹாய, ஆத்ம தத்துவத்தை மறந்துட்டு ஆர் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீ வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணினே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மிஸ்ட்ரியாகவே உனக்கு இருக்கும். இந்த ஃபேட்டு ஃப்ரீவில் இருக்கே அது மாதிரி. ஏன்னா ஃபேட்டும் ஃப்ரீவில்லும் வந்து டைமோட அசோசியேட் ஆனதில் அதை பற்றி கூட ரமண மகரிஷி பின்னாடி பேச போகிறேன், அங்கே பார்க்கலாம். ஸோ ஹாஸ்யம் கிம் சியாத். ஸோ இப்படி டிஸ்கஸ் பண்ணுறது உனக்கு வேடிக்கையாக தெரியல அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். இது எப்படி இருக்கான்? ஆத்மாவை விட்டுட்டு ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி இருக்கான்? ஏக சங்கியாம் வினா கணனா இவ லோகே அப்படின்னு சொல்கிறார். ஏக சங்கியா வினா, 1 அப்படிங்கிற நம்பரே தெரியாமல் 2, 3, 4, 5 அப்படிலாம் கவுண்ட் பண்ணினா எப்படி இருக்கும்? இப்போ 1 நம்பர் 1 இருக்குல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம 2, 3, 4 நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? இல்லையா? 2ங்கிறது என்னது ஆக்சுவலாக? 1ங்கிற நம்பரே தன்னை 2ஆக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறது. கரெக்டா? 1 + 1 தான் 2, 1 + 1 + 1 தான் 3. அதனால 2ங்கிறது என்னது? 1ங்கிற நம்பருடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆர் மாடிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 3ங்கிறது என்னது? 2ஓட மாடிஃபைடு வெர்ஷனா? 1ஓட மாடிஃபைடு வெர்ஷன். துவைத்தம்ங்கிறது என்னது? அத்வைத்தத்தோட மாடிஃபைடு வெர்ஷன். டிவிஷன்ங்கிறது என்னது? மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் டிவிஷன்லெஸ். அவ்வளோதான். ஸோ இந்த
நம்பர் 1 அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம எப்படி வந்து 2 3 அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணால் அது எவ்வளோ பெரிய ஜோக்கோ, அது மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சுக்காம நீ வந்து கிரியேஷனை என்கொயர் பண்ணின அப்படின்னு சொன்னால் அது மிஸ்ட்ரியாகவே உனக்கு இருக்கும். ஸோ லோகே அப்படின்னா இந்த வேர்ல்டில், இந்த லோக்கத்தில் கணனா இவ ஏக சங்கியாம். இப்போ ஒன்றுங்கிற நம்பரை விட்டுட்டு லோகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நீ வந்து கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற. அதனால் டைமும் மித்யா, ஸ்பேஸும் மித்யா, இப்போ பெஞ்ச மழையும் மித்யா. அதனால வெர்டிக்கலாக ஏற்படுற டிவிஷன்ஸும் மித்யா, ஹாரிசான்டலாக ஏற்பட்ட டிவிஷன்ஸும் மித்யா. ஆத்மா மட்டுமே சத்தியம், அந்த ஆத்மா நான். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.